தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விவசாயிகளும் அரசியல் கட்சியினரும் நடத்திய போராட்டத்தை பார்க்கலாம். கடலூரில் விவசாயிகள் ரயில் மறியல் மேற்கொண்டனர். அவர்களுடன் இணைந்து திமுக, காங்கிரஸ் கட்சியினரும் தண்டவாளத்தில் அமர்ந்து முழக்கங்கள் எழுப்பினர். போலீசாரின் தடுப்பையும் மீறி ரயில் மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க கோரி 100க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் இருந்து கடற்கரை வரை செல்லும் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி சிவகங்கையில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அதேபோல் திருவண்ணாமலையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் முழக்கமிட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.